கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான ஏப்ரல் மாதத்துக்காக கடவுள் நன்றி சொல்லுவோம். புது மாதம் ஒரு சாதாரண ஒரு மாதம் மட்டும் கிடையாது, இது ஒரு புது துவக்கமும் கூட. பொருளாதார ஆண்டோடைய ஒரு ஃபினான்ஷியல் இயரோடைய முதல் மாதம் ஏப்ரல் மாதம். நம்முடைய சபை GJCFல க்ளோரி டு ஜீசஸ் சர்ச் ஆஃப் ஃபெய்த் திருச்சியில் இருக்கிற நம்முடைய சபையில் பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் அது பொருளாதார விடுதலையின் மாதமாக, செழிப்பின் மாதமாக அனுசரித்து கடைகளில், நிறுவனங்கள் எல்லாம் புது கணக்கு எழுத ஆரம்பிப்பாங்க ஏப்ரல் மாதத்தில். அதே போல் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாய் பொருளாதாரத்தை குறித்து, கர்த்தர் தருகிற செழிப்பை குறித்து பேசுவோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன், இந்த புது ஃபினான்ஷியல் இயர், இந்த புது பொருளாதார ஆண்டுடைய இந்த துவக்கம் மகா பெரிய ஒரு வெற்றியின் துவக்கமாய் உங்களுக்கு எனக்கு இருப்பதாக. ஏப்ரல் 1 ஃபுல்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஏப்ரல் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீ யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க, நானும் ஏமாற போகிறதில்ல. அது மட்டும் கிடையாது, முக்கியமாக இத்தனை ஆண்டுகளாய் நம்மை பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடாதபடிக்கு பிசாசு பல காரியங்களை ஏமாற்றி நம்மை வஞ்சித்து வைத்தது எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க போகிறோம். ஆகவே தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தருகிற செழிப்பை நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே சங்கீதம் 112 3வது வசனத்தை தான் தியானித்து வருகிறோம். இன்னும் ஆழமாய் சென்று இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் இதற்கென்று நாம் விசேஷித்துக் கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டா இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் நல்லவரும் நன்மைகளை செய்கிறமா இருக்கிறீர். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேற பெற்ற திருரத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே, உமக்கு நன்றி. கிருபையா எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளில் இந்த ஜெப கொடுகளை எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்த கிருபைக்கா உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கா உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துவீராக, சுகமாக்குவீராக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு தேவையான ஆண்டவரே புத்தியை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, எல்லா இந்த வார்த்தையோட வல்லமையும் ஆண்டவரே வல்லமையும் அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்கு நமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you people. Once again, may this wonderful financial year be a wonderful year for you and for us and for everybody who are watching us online. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு, இந்த புது வருஷத்துடைய துவக்கம் இருக்கட்டும். விசுவாசிங்க, இந்த வருஷத்துடைய ஆரம்பம் ஜனவரி மாதத்துல சங்கீதம் 112 நாம் தியானிக்கிறோம். அதில் 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை நம்ம முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கிறோம், முழு இருதயத்தோடு இதை விசுவாசிக்கிறோம். இத்தனை பேர் நம்புறீங்க? 2 Corinthians 8:9
சொல்லுகிறது, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரரானாரே. இது ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்பாடு. இது நம்முடைய மனதில் ஆழமாய் ஃபிக்ஸ் பண்ணிடணும். கல்வாரி சிலுவையில் என்னுடைய மீட்பு நிறைவேறினது, என்னுடைய பாவம் சாபங்கள்லாம் இப்படி ஆண்டவர் சுமந்தாரோ அப்படியே என்னுடைய நோயையும் சுமந்தார், என்னுடைய வறுமையையும் ஏற்றுக்கொண்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதை சில பேர் இதை விடுகிறார்கள், விட்டுறாங்க. அவர் என்னுடைய தரித்திரத்தெல்லாம் சுமக்கல, இயேசு வந்து ஏழையானார்னா தரித்திரம் ஆனார்னா அது இந்த ஆவிக்குரிய, எல்லாத்தையும் இந்த ஆவிக்குரியன்னு ஒரு இதை டேக்லைனை சேர்த்துக்குவாங்க. அது ஆவிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் சொல்கிறோம் பாருங்க. அப்படின்னா அவர் ஆவியின் மண்டலத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருக்கலாமே, அங்கே உட்கார்ந்த இடத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு ஆவிக்குரிய விதத்தில் பாவங்களை மன்னிச்சிருக்கலாமே. இல்லையா, அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? யோவான் 3:16 சொல்லுகிறது, for God so loved the world, தேவன் இந்த பூமியை அவ்வளோ அதிகமாக நேசித்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்காய் செய்திருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறேன், சங்கீதம் 112:3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். அதில் இந்த புது பொருளாதார ஆண்டு புது கணக்கு போடும்போது நான் சொல்கிறேன் பாருங்க, விசுவாசிங்க. கர்த்தர் அறியாத மக்கள் கூட போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாபம்னு போடுவாங்க. அந்த என்ன 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 எதை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் சொல்கிறேன் இன்னைக்கு, இந்த ஊனா உங்களுக்கு லாபம். லாபம் அவர்கள் எதை வேணால் குறிக்கலாம் மற்றவர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு லாபமாய் அமைவதாக. தொழில் செய்கிறீங்களா, உங்களுக்கு லாபமாய் அமையட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வுகள் உண்டாகட்டும். உங்களுக்கு லாபம், உங்கள் குடும்பத்துக்கு லாபம், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய முன்னேற்றம். இதெல்லாம் கர்த்தருடைய விருப்பம். இப்போ இதெல்லாம் மனதில் வைத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இது கர்த்தருடைய சித்தம் என்று விசுவாசிக்கணும். அவன் இந்த குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று நம்புறேன் அப்படின்றான். அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, அவரால் கூடும், ஆனால் என்ன சரி பண்ணுவாரா? நமக்கும் என்ன, நிறைய நேரத்தில் கர்த்தர் வந்து கடன்களெல்லாம் அகற்றுகிறவர், எல்லாவற்றையும் செய்வார் பொருளாதாரத்தில். எனக்கு செய்வாரா? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தான் செய்வார். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும். புது வருஷத்தில், இந்த புது ஃபினான்ஷியல் இயரில் நான் என் மனைவி உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பம் உங்களுக்காக ஜெபிக்கிறது, எங்கள் சபை உங்களுக்காக ஜெபிக்கிறது. ஒரு நாளும் துவண்டு போயிடவே கூடாது. பெரிய கடனாக இருக்கலாம், ஆனால் பெரிய கடனை விட பெரிய கடவுள் நம்முடைய ரட்சகர் இயேசு ரொம்ப பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவரையில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிற பெரியவர் சொல்றாரு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்த கடவுள் கடவுளா பிரச்சனைகளை ஜெயிக்கல. கடவுளா பிரச்சனையை ஜெயிக்கணும்னா அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அவர் மனுஷனாய் அவதரித்து அவர் மனிதனாகவே வெற்றி சிறந்து இன்னைக்கு நம்மளையும் சொல்றாரு, நான் ஜெயித்தது போல நீ ஜெயிப்ப அப்படின்ட்டு. எவ்வளோ அழகான, எவ்வளோ நமக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் பாருங்க. நான் இருக்கேன்டா, பார்த்துக்கலாம்டா, அடே நான் ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்படா அப்படின்னு சொல்லுகிற இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அதனால தான் சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ இந்த புது பொருளாதார வருஷத்தில், இந்த நியூ ஃபினான்ஷியல் இயரில், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாரும் புது கணக்கு எழுதும் போது நீங்களும் புது கணக்கு ஆரம்பிங்க. இன்னும் பழைய தோல்வி, பழைய கடன், பழைய ஏமாற்றம், பழைய பாவம், பழைய வாழ்க்கை, இதெல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் யாவும் ஒழிந்து போயிடுச்சு. அதில் பழைய கதையை பேசிட்டு இருக்கக்கூடாது. என்னப்பா புது கணக்கு போடலாமா? பழைய கதையை உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. இது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இப்படி என்ன சொன்னார், இதெல்லாம் நிறுத்திட்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஐஸ்வர்ய சம்பளர், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பளர். ரோமர் 10:12 வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பளர் இருக்காரு. ராஜ்யம் ரொம்ப பெருசு, தேவனுடைய ஐஸ்வர்யம் ரொம்ப பெருசு, தேவனுடைய பாக்கெட் ரொம்ப பெருசு. பாருங்க, இந்த சட்டை சொல்லும் போது, பாக்கெட் சொல்லும் போது சட்டை ஞாபகம் வந்துச்சு. இது என் நண்பர் ஒருத்தர், ரொம்ப அன்பு நண்பர், அவர் பாஸ்டர் பென்சன், சென்னையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, அம்பத்தூர் பகுதியில். அவர் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவார். நம்மளாம் சும்மா பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவார் அடிக்கடி.
இந்த வாட்டி போகும்போது எனக்கு இந்த சட்டை வாங்கிட்டு வந்தார். பாக்கெட்டில் எத்தனை சட்டையை பார்த்தா பாருங்க, மேலே 2 பாக்கெட்டு, கீழே 2 பாக்கெட்டு. அதான் அவர்கிட்ட சொல்ல, பாக்கெட்லாம் நிறையா இருக்குது, சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னார்ப்பா. எல்லா பாக்கெட்லேயும் எல்லா கிருபைகளும் பெருகட்டும், எல்லா பையிலையும் கிருபை பெருகட்டும் அப்படின்றார். நான் சொல்லுங்க, பை கிருபை எல்லாத்துலேயும் பணம். இப்போ சட்டை ஃப்ரண்ட்ல 4 பாக்கெட்டு விட்டா பின்னாடிலாம் ஒரு 8 பாக்கெட் வச்சு தச்சுருவாங்க போல இருக்கு அமெரிக்காவில். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு களஞ்சியங்கள்லாம் பூர்ணமாக நிரம்பட்டும், உங்கள் பாக்கெட்லலாம் பணம் பெருகட்டும், பர்சனெல்லாம் பணம் பெருகட்டும். ஏன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காதுன்னு போட்டிருக்கோம். களஞ்சியங்கள்லாம் பூர்ணமாய் நிரம்பும். ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். யோசிச்சு பாருங்க, நமக்கு இத்தனை பாக்கெட் இருக்குன்னா எல்ஷடா எவ்வளோ பெரியவர் அவர் பாக்கெட்டை நீங்கள் எம்டி பண்ணவே முடியாது. உங்கள் தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு தர அவர் அறிந்திருக்கிறார். பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவில் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஊருக்கு போகிறோம், டூருக்கு போகிறோம், ஏதாவது கொடுங்க காசுக்கு கூட தான் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஒரு நாளும் கேட்டதோடு கம்மியாக கொடுத்ததே கிடையாது. அப்போது பூமியில் இருக்கிற பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணர். அதனால் துணிந்து கேளுங்க, ஜெபத்தில் துணிந்து கேட்கணும், பெரிய பெரிய காரியங்களை ஆசைப்படணும். ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 54, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்தி, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நம்ம கடவுள் பெருக்கத்தின் தேவனுங்க. நம்ம கடவுள் நமக்கு யாருன்னு தெரியாதனால தான் உலக மக்கள் காசுக்கு இந்த கடவுள், சுகத்துக்கு அந்த கடவுள்னு போய் ஒரு பக்கமாக இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே கடவுள், அவர் இயேசு. செழிப்புக்கு இவர் தான் கடவுள், ஐஸ்வர்யத்துக்கு இவர் தான் கடவுள். எத்தனை சொல்றீங்க? ஆமென். செழிப்பை நமக்கு கொண்டு வருவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி மலைக்கு அவர் ஏறினார். இன்னைக்கு மக்கள் பணம் கிடைக்குமான்ட்டு எந்தெந்த மலைக்கோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் இந்த பூமிக்கு நமக்கு ஒரு பரிகாரத்தை செய்து கல்வாரி மலைக்கு அவர் ஏறி சிலுவையில நிர்வாணமாய் தொங்கி நம்ம சாபத்தெல்லாம் சுமந்து நம் நிமித்தம் ஏழையாகி தரித்திரராகி குறைவுபட்டு நம்மை நிறைவுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த புது வருஷத்துடைய துவக்க நாளாகிய இந்த முதல் நாள் April 1 உங்களை நான் என் மனைவி உற்சாகப்படுத்துகிறோம். திங்க் பிக், ஆஸ்க் பிக், ப்ரே ஃபார் கிரேட் திங்ஸ். பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கணும். சும்மா சல்லி விஷயங்களுக்காக குடும்பங்களை சண்டை இருக்கக்கூடாது. கணவன் மனைவி கிடையே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கக்கூடாது. பிசாசு இது மாதிரி தேவையில்லாத காரியத்தை விதைப்பான். நம்முடைய விஷன் பெருசாக இருந்துச்சுன்னா, நம்முடைய எண்ணங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா, ஆசைகள் பெருசாக இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. இதை எடுக்கலாமா, இதை பண்ணலாமா, இதை பண்ண எல்லாத்தையும் நிறுத்திட்டு என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் ராஜ்யம் ரொம்ப பெருசு, எங்கள் அப்பா ரொம்ப பெரியவர், அவர் எனக்காய் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம், எனக்காய் வைத்திருக்கிற சம்பத்து செல்வம் ரொம்ப பெருசு, அது என்னை வந்து அடைவதற்கு அவர் கொடுத்திருக்கிற விலை ரொம்ப ரொம்ப பெருசு. ஆகவே உற்சாகமாக காணப்படுங்க. இது ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் பொருளாதார செழிப்பை குறித்து பேச போகிறோம். அவருடைய ஈஸ்டர் வருகிறது, குட் ஃப்ரைடே வருகிறது. எல்லா நாளும் அற்புதமாய் நம்மளுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்நாள் வரைக்கும் செய்திருக்கிற எல்லா தெய்வக்காய்க்கு ஸ்தோத்திரம். அன்றைய இந்த வருடத்துல 3 மாதத்தை கடக்க வைத்து இந்த புது மாதமாகிய அற்புதமாகிய ஏப்ரல் மாதத்துல ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற நம்முடைய தயவு காயமுக்கு ஸ்தோத்திரம், கிருபையில் காயமுக்கு ஸ்தோத்திரம், முடிய அதிசயமான நடத்துதல் ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய தயவை எங்களுக்கு செய்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் எங்கள் வீட்டில் இருப்பதாக இந்த விசேஷித்த மாதத்துல உங்க மக்கள் சுகித்து செழித்து முன்னேறி எல்லா சகல நன்மைகளையும் பெற்று அனுபவித்து வாழ்ந்திருப்பார்களா. அன்றைய தொழில் செய்கிறவர்களுக்கு தொழில முன்னேற்றம் உண்டாகட்டும், வேலை செய்கிறவர்களுக்கு வேலையில பெரிய முன்னேற்றம் உண்டாகட்டும், பதவி உயர்வுகள் உண்டாகட்டும், ப்ரொமோஷன்ஸ் உண்டாகட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவு உண்டாகட்டும், பெற்றோர்களுக்கு நல்ல கிருபைகள் உண்டாகட்டும், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். அதுவே விசேஷமாய் அதை பார்த்து கொண்டிருக்கிற கணவன் மனைவி குடும்பங்கள் கர்த்தாவே வாழட்டும், திருமணங்கள் செழிக்கட்டும், எந்த குடும்பமும் பிரியக்கூடாது கர்த்தாவே, வாழட்டும். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்கள மனம் திரும்பி கர்த்தாவே சேர்ந்து வாழ்வார்களாக. கர்த்தாவே, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று எழுதியிருக்கிறதே நீர் வாழ வைத்து நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும்
இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை செய்ய கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே இந்நாள் வரைக்கும் நடத்தி ஆண்டவரே இது 126-7 எபிசோட்ஸ்க்கு மேல நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க. இதுக்கு மேலே நீர் நடத்த வல்லவரா இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சுகமாவார்களா? பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் அன்றைய மருத்துவமனைகள் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சுகமாவார்களா? கர்த்தாவே விடுதலை தேவன் அற்புதமாய் விடுவிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கேன்சர் பேஷண்ட்ஸ் சுகமாவார்களாக. வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பீராக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you people. Love you so much. கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை நீங்க திருச்சியில இருந்தீங்கன்னா நல்ல சபையை தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்க GJCF வரலாம். உங்களை வரவேற்கிறோம். இந்த கீழே வருகிற ஃபோன் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை தொடர்பு கொண்டு மற்ற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். நாளை சந்திப்போம். கர்த்தர் நல்லவர். ஹாப்பி நியூ ஃபினான்ஷியல் இயர். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.